கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான். ஹலோ அம்மா, வசந்த் ஊருக்கு கூப்பிட்டான், அதான் ஊருக்கு வந்திருக்கேம்மா. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சரி, போகலாமாடா? போகலான்டா. மச்சான், டீ சாப்பிட்டு போகலாமாடா? இல்லை, இந்த கடையில் வேணாம், நம்ம ஊருக்குள்ளே போய் குடிச்சிக்கலாம். ஏன்? இந்த கடைக்கு நம்மலாம் போகக்கூடாது. புரிஞ்சுக்கோ மச்சான், போகலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி உட்காந்துருந்தனோ அப்படியே உட்காந்துருக்கேன். இன்னும் என் கிராமம் அப்படியே தான் இருக்கு. பரவாயில்ல மச்சான், உங்கள் ஊரில் விவசாயம் செழிப்பாக தான் இருக்குது. நல்லா இருந்தது அப்படிங்கிற நிலைமை மாதிரி இன்றைக்கி பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இதுதான் நம்ம நாட்டில் விவசாயத்தோட நிலைமை. இந்த கடையில் உனக்கு எதை வேணும்னா வாங்கிக்க மச்சான். ரவை 1 கிலோ தாங்க. என்னப்பா வசந்த், நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்கக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இந்த குழந்தைக்காக தான் இருக்கேன். சரி, வரேன்ப்பா. சரிக்கா, போயிட்டு வாங்க. மச்சான், யாரா அவங்க? ரிலேஷன் தான் மச்சான். சின்ன வயசுலேயே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அதான் இப்படி. ஏன் மச்சான், இப்போது சிட்டிலேயே ஹஸ்பண்ட் எடுத்துட்டா வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்கள் ஊரில் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரிலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சமுதாயம் ஏற்றுக்குன்னு நினைக்கிறியா? அது வேணும், உண்மைதான்டா மச்சான். அதுவும் அவங்க தெரியுதில்ல, அதான் என் வீடு. சரி வா மச்சான், போகலாம். ஏய் இல்லை, அந்த வழியாக போக முடியாது மச்சான். ஏன் மச்சான், பாதை இல்லையா? பாதை இருக்குது, ஆனால் அந்த பாதையில் நம்ம போக முடியாது. நம்ம இப்படியே போய்க்கலாம் மச்சான். புரிஞ்சுக்கோ மச்சான், வா போகலாம். இதான் என் வீடு, உள்ள வாடா. அம்மா வாங்க தம்பி, உட்காருங்க. வாடா, உட்கார்றா. அம்மா, இவன் தான் என் ஃப்ரெண்டுமா, ஊர்லேருந்து வந்திருக்கான். இந்தாப்பா தண்ணி குடி. சரிங்கம்மா. மச்சான், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருடா? இது என் அக்கா தேன்மொழி. அத்தை, அத்தை, 2:30 மணி காலையில் இருந்து ஓட்டம் ஓடி ஓடியாதவ. அத்தை, எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அப்புறம் உன் அப்பா என்ன படிப்பு அடுத்து சேர்த்து விட போகிறான்? தெரிலத்த, நான் வர்றேன். என்ன மாணிக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, பொண்ணு 12th பாஸ் பண்ணிட்டா, ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதான் அடுத்தது என்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சது பிரயோஜனம், பொட்டை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண போகிற? சரி, உன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுப்பா. தேனு, உனக்கு என்ன படிக்கணுமா ஆசை? உங்களால் எது முடியுமோ சேர்த்து விடுங்கப்பா. ஒரு பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்க மாட்டீங்களா? நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான். கல்யாண வயசில் 2 பொண்ணுங்களை வச்சுட்டு ஏன் கஷ்டப்படுறேன்? பொண்ணுங்க படித்து என்ன பண்ண போகிறாங்க? சீக்கிரம் நம்ம ஜாதிகாரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? காலேஜ் சேர்த்து விட்டதுக்கப்புறம் பொண்ணு யாரையாவது கூட்டிகிட்டு ஓடிட்டா என்னப்பா பண்ணுவேன்? என்னதான் பெற்றவங்க சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இதில் எனக்கு இன்னொரு அக்கா வேறு இருக்காங்க. தேனு, அப்பா, உன்னை என்னால் இனிமேல் படிக்க வைக்க முடியலம்மா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு கடமை நிறைவேறிடும். உனக்கும் பிறகு பாப்பா ஒருத்தி இருக்கா, அவளையும் பார்க்கணும். உன்னை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேம்மா. இதை நீங்கள் கேட்காம இருந்தாதான்ப்பா ஆச்சரியம். உங்களுக்கும் என்னை படிக்க வைக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தானே இப்படி கேட்குறீங்க. உங்கள் நிலைமையும் எனக்கு புரியுதுப்பா. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்லப்பா, நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. பொண்ணா பிறந்ததுக்கு என்னை தான்ப்பா படிக்க வைக்க முடியல. தம்பியாவது கொஞ்சம் நல்லா படிக்க வைங்கப்பா. என்னதான் எங்களுக்கு ஆசை, கனவு, லட்சியம், மனசுன்னு ஒன்று இருந்தாலும் பொதுவான பார்வையில் நாங்கள்லாம் பெண் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி தானப்பா. ஒரே ஜாதியில் பொண்ணை கொடுத்தும் இப்போ எங்கள் அக்கா ஒன்றும் சந்தோஷமாலாம் இல்லை.
ஏட்டளவில் இருக்கிற ஜாதி மறுப்பு, பெண் கல்வி அவசியம், விதவை திருமணம் இதெல்லாம் முழுமையாக இடமே கொடுத்துன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் எத்தனையோ கிராமங்களில் இதுக்கான மறுப்பு இருந்துட்டு தான் இருக்குது. எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கம் இன்னும் நம்ம தலைமுறையில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம தலைமுறையில் அதை மாற்ற முடியலனாலும் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது தான் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம். ஸோ நம்ம கண்டிப்பாக அப்படி இருப்போம்.